மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயோ? ஓ மனிதனே, பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாகவே மரிக்கின்றாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாகவே மரிக்கின்றாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாகவே மரிக்கின்றாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ இன்றே மரணத்தை வென்றிடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய். ஓ மனிதனே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வேத புத்தகத்திலே 2 நாளாகமம் 20வது அதிகாரத்திலே நாம் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை வாசிக்கிறோம். யோசபாத் என்கிற ராஜாவுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை குறித்து மிகவும் தெளிவாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆகவே நாம் அந்த 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தை வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான்.
அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இதிலே வாசிக்கிறோம். இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக 3 பெரிய ராஜாக்கள், 3 தேசத்து மக்கள் சேர்ந்து வந்து எதிராக வந்தார்கள். இந்த யூதா தேசத்தை எப்படியாக விழுங்கிவிட வேண்டும், அழித்து விட வேண்டும், இந்த ராஜாவுடைய சகல காரியங்களையும் எடுத்து விட வேண்டும் என்கிற ஒரு தீய நோக்கத்தோடு கூட பகைவர்கள் அந்த தேசத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். அப்பொழுது நடந்து வந்த பொழுது நாம் இதில் வாசிக்கிறோம், இந்த யோசபாத் ராஜா ஒரு விசேஷித்த காரியத்தை செய்கிறார். எல்லாரையும் போல அவர் தன்னுடைய மாம்ச பலத்தை மாத்திரம் நோக்கி பாராமல் அந்த படை வீரருக்கு முன்பாக நடந்து கொண்டு பரிசுத்தமுள்ள மகத்துவமாகிய தேவனாகிய கர்த்தரை துதித்து பாடும்படியாக பாடகரை நிறுத்தினான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த பாடகர்கள் சேர்ந்து வந்து கர்த்தராகிய தேவனை பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது கர்த்தர் அவர்களுக்காக பெரிய கிரியை நடப்பிக்க ஆரம்பித்தார். அவர்கள் யுத்தம் செய்யாதிருந்தாலும் கூட கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். அந்த யுத்தத்தை கர்த்தர் செய்தபடினாலே இந்த பகைஞர் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி ஒருவரை ஒருவர் வெட்டி மடிந்து போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, துதி ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது. அது மாத்திரமல்ல, நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கும் பொழுது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்தார்கள். சிறையில் அவர் இருந்த பொழுது அவருடைய கால்கள் தொழு மரத்தில் கட்டப்பட்டவர்களாக அவர்கள் காவல் அறையிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்த பொழுது நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்து விடும்படியாக, ஒவ்வொரு கட்டுகளும் கலந்து விடும்படியாக ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அவர் துதித்ததினாலே ஒரு பெரிய வெற்றியை, பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆகவே நாம் வேதத்திலே அநேக இடங்களிலே துதிக்க துதிக்க தேவன் பெரிய அற்புதங்களை செய்தார் என்பதை குறித்து நாம் அதிகமாக வாசிக்கலாம். எரிகோ கோட்டை கர்த்தருக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்த பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அதை சுற்றி சூழ வந்து 7 நாட்களாக சுற்றி வந்தார்கள். கடைசி நாளிலே தேவனை துதித்து ஆர்ப்பரித்த பொழுது அந்த எரிகோ கோட்டை, அந்த பெரிய மதில் இடிந்து விழுந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு துதியின் வாழ்க்கை தேவை. கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தருக்கு துதித்து மகிழ்ந்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு விரோதமாக வருகிற எதிரிகள் அவர்கள் பின்வாங்கும்படியாக செய்வார். உங்களுக்கு விரோதமாக வருகிற போராட்டங்களிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்படியாக செய்வார். நீங்கள் இருக்கிற கஷ்டங்கள் மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே அவர் உங்களை உயிர்ப்பித்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக நிச்சயமாகவே மாற பண்ணுவார். ஆனால் அதே சமயத்திலே நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது சில இடங்களிலே அவள் துதித்தாலும் கூட அவளுக்கு வெற்றி கிடைக்காததை குறித்து நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதிலே ஒரு நிகழ்ச்சியை வாசிக்கிறோம். பெலிஸ்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக வந்தார்கள். வந்த பொழுது எல்லாரும் சேர்ந்து யுத்தத்துக்கு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பயந்தார்கள். பயந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டியை நாம் பாளையத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் நம்ம பாளையத்துக்குள்ளாக வரும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார் என்று சொல்லி ஏலி என்கிற ஒரு ஆசாரியனுடைய குமாரனாகிய பினெகாசை அழைத்தார்கள். ஆகவே பினெகாஸ் என்கிற அந்த மகனும் ஓப்னி என்கிற இன்னொரு ஆசாரியனும் சேர்ந்து தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு பாளையத்துக்குள்ளாக கொண்டு வந்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டி பாளையத்துக்குள்ளாக வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்கள் எல்லா போராட்ட வீரர்களும் சேர்ந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள், ஆரவாரித்தார்கள். ஒரு பெரிய சத்தம் கேட்கப்பட்டது. பகைஞர் கேட்கும்படியான அந்த சத்தம் மிகவும் அதிகமாக உயர்ந்திருந்தது. பெலிஸ்தர் மிகவும் பயந்து போய் என்ன நடந்தது என்று சொல்லி விசாரித்தார்கள். கர்த்தருடைய பெட்டி பாளையத்துக்குள்ளாக வந்தது என்று அறிந்த பொழுது அவர்கள் பயந்தார்கள். ஆனாலும் அதே சமயத்திலே அவர்கள் தீவிரமாக யுத்தம் பண்ணி ஜெயத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆகவே துதியினால் கர்த்தர் வெற்றியை அநேக சமயங்களிலே கொடுத்தாலும் சில காரியங்களிலே துதியினால் மாத்திரம் வெற்றி கிடைப்பதில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையை பார்த்த பொழுது அவர் பாடி துதி செய்தார்கள். அப்பொழுது பெரிய வெற்றி கிடைத்தது. ஆனால் அந்த துதிக்கு முன்பாக நடந்தது என்ன? இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையிலே துதிப்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார் என்பதை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 3-4 வசனங்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, முதலாவதாக யோசபாத் ராஜா செய்தது என்ன?
அவன் பயந்த பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடும்படியாக, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்படியாக அவன் ஜனங்களை கூடி சேர்த்தானாம். ஆகவே ஜனங்கள் யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலிருந்து சேர்ந்து வந்து ஜெபிக்கும்படியாக, கர்த்தரை தேடும்படியாக கூடி வந்தார்கள். அவர் முதலாவதாக கர்த்தரை தேடினார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கை துதிப்பதற்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு ஜெப ஜீவியம் காணப்பட்டது. அவர் ஜெபித்ததினாலே ஒரு பெரிய வெற்றிகளுக்கு கிடைத்தது. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக ஜெபம் தேவை. ஜெபிக்கிறவனுக்கு மாத்திரமே விடுதலை கிடைக்கும். நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு கடமையாக நமக்கு இருக்கிறது. நாம் அமெரிக்க தேசத்திலே பில்லி கிரஹாம் என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஊழியக்காரத்திலே எல்லாரும் வந்து கேட்டார்களாம், நீங்கள் அநேக கூட்டங்களை நடத்துகிறீர்களே, அதிகமாக நீங்கள் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்கிறீர்களே, உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய வெற்றியின் ரகசியத்திற்கு 3 காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். முதலாவது காரியம் ஜெபம், 2வது காரியம் ஜெபம், 3வது காரியம் ஜெபம் என்று அவர் சொன்னார். ஆகவே என்னுடைய வெற்றிக்கு ஒரே ரகசியம் ஜெபம் மாத்திரமே என்பதை குறித்து மிகவும் தெளிவாக அவர் சொன்னார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை தோல்வியிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த தோல்வியின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி பார்த்தீர்களா? கர்த்தரை நோக்கி ஜெபித்தீர்களா? நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். என்னன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆகவே ஜெபத்திற்கு உங்களை முக்கியமாக ஒப்புக் கொடுங்கள். ஜெபத்தை முக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபத்திற்கு முக்கியமாக நீங்கள் முக்கிய பாகத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஜெப ஜீவியத்தின் மூலமாக ஒரு ஜெய ஜீவியத்தை கர்த்தர் நிச்சயமாகவே தருவார். நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ளலாம், more power is there only when there is more prayer. When there is less prayer, there is only less power. When there is no prayer, there can be no power. So more prayer, more power. Less prayer, less power. No prayer, there's no power. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். அதிகமாக ஜெபிக்க நேரத்தை கொடுக்கும் பொழுது அதிக வல்லமையோடு கூட கர்த்தர் செயல்படுவார். அதிகமாக ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா காரியங்களிலிருந்து நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு வெற்றியை, ஒரு விடுதலையை கொடுப்பார். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு மகன் உண்டு. அருமையான மகன். சிறு பையனாக பிறந்த பொழுது அநேக வருடங்களுக்கு முன்பாக எல்லா மருத்துவர்களும் அவனை சோதித்து பார்த்தார்கள். அவர் 32 வாரத்திலே பிறந்து விட்டபடினாலே, அவர் ப்ரீமெச்சூர் பேபியாக பிறந்து விட்டபடினாலே அவருடைய இருதயத்தில் ஒரு கோளாறு இருந்தது என்பதை குறித்து எங்களுக்கு மருத்துவர்கள் சொன்னார்கள். அதை கேள்விப்பட்ட பொழுது என்னுடைய இருதயத்தில் பெரிய ஒரு விசனம், ஒரு பெரிய ஒரு வருத்தம். என்ன செய்வது எங்களுக்கு தெரியவில்லை. அநேக வருடங்களாக நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொண்ட ஒரு குழந்தை, எங்களுக்கு முதலாவதாக பிறந்த ஒரு முதல் மகன். ஆகவே ஒரு மிகுந்த பாரத்தோடு கூட, மிகுந்த துக்கத்தோடு எனக்கு என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியவில்லை. அந்த குழந்தை பிறந்த பொழுது சாமியல் என்கிற பெயரோடு கூட இருந்து நாங்கள் வைத்தோம். அந்த குழந்தை ஆஸ்பத்திரியில் இருந்தான். என்னுடைய மனைவி வீட்டில் இருந்தாள். எனக்கு யாரிடத்தில் என்ன சொல்வதுன்னு சொல்லி தெரியவில்லை. மிகுந்த பாரத்தோடு இருந்த பொழுது ஒரு இரவிலே நானும் என்னுடைய ஒரு அருமையான ஒரு சிநேகிதனுமாக சேர்ந்து நாங்கள் ஒரு பயணமாய் சென்றோம். காரில் சென்ற பொழுது நான் அவர்களை சொன்னேன், இப்படியாக மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது 2 பேரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம் என்று சொல்லி நாங்கள் யோசித்தோம். அப்படியாக காரை ஒரு இடத்துல நிறுத்திவிட்டு இரவு நேரம் 10 மணி இருக்கும், தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட ஆரம்பித்தோம். கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி கூப்பிட ஆரம்பித்தோம். நான் அழுகையோடு கூட ஜெபித்த பொழுது ஜெபிக்கிற ஜெப வேளையிலே கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அந்த தரிசனத்திலே வானம் திறக்கப்படுவதையும், வானத்திலிருந்து பெரிய கரங்களாகிய தேவனுடைய கரங்கள் இறங்கி வருகிறதையும் நான் பார்த்தேன். அந்த கரங்கள் இறங்கி வந்த பொழுது அருமையான மகன் படுத்திருக்கிற படுக்கையின் அருகையிலே வந்து அந்த கரங்கள் என்னுடைய மகனை கையை எடுத்து தாளாட்டுவது போல ஒரு காட்சியை கர்த்தர் காண்பித்தார். அந்த தரிசனத்தை பார்த்த பொழுது நான் நிச்சயமாக அறிந்து கொண்டு, நிச்சயமாகவே தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார், மகனுடைய வாழ்க்கையில் விடுதலை தருவார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அடுத்த நாள் காலையிலே நான் சென்ற பொழுது அந்த மருத்துவர்கள் வந்து சோதித்து பார்த்தார்கள். சோதித்து பார்த்துவிட்டு அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. மற்ற மருத்துவர்களை அழைத்தார்கள். அவர்கள் வந்து சோதித்து பார்த்தார்கள். எழுதப்பட்டிருக்கிற சாட்டில் உள்ள எல்லா காரணங்களும் கவனமாய் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு என்னை பார்த்து சொன்னார்கள், இந்த இருதயத்தில் எந்த பிரச்சனையும் இருப்பதற்கான அறிகுறியே இந்த குழந்தையில் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு, உபவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அப்படி கொடுக்கும் பொழுது கர்த்தர் அப்படியா செய்வார். யோசபாத் ராஜா அப்படிதான் செய்தார். உபவாசமாக இருந்து ஜெபிக்கும்படியாக எல்லாரையும் கூடி சேர்த்த பொழுது அவர்கள் கூடி வந்தார்கள், ஜெபித்தார்கள். கர்த்தர் பெரிய வெற்றியை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு, போராட்டங்கள் மாறுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் நீங்குவதற்கு தினந்தோறும் ஜெபிக்கும்படியாக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அதிகாலை வேளையில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார். இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே ஜெபித்தார்.
மத்தியானத்தில் ஜெபித்தார், மாலை வேளையிலே ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர் ஜெபித்தார். சிலுவையிலே தொங்கின பொழுது அவர் ஜெபித்தார். கடைசியாக ஜெபத்தோடு தான் அவர் தன்னுடைய ஜீவனை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்தார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அப்படியாக ஜெபத்தை முக்கியத்துவம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார். இரண்டாவதாக இந்த யோசபாத் ராஜா செய்த இன்னொரு அற்புதமான காரியத்தை நாம் 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களிலே வாசிக்கலாம். 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். வாசித்து பார்க்கிற இந்த வேத பாகத்திலே நாம் யோசபாத் ராஜா செய்கிற ஒரு ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த யோசபாத் ராஜா ஜெபித்த பொழுது என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? எங்களுக்கு எல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் சொன்னாங்களே, இந்த மூதாதையர்கள் சொன்னார்களே என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை குறித்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தைகள் மேல் ஒரு அதிகாரமாக அவர் எடுத்துக்கொண்டு, கர்த்தாவே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர், ஆகவே இதை நீங்கள் செய்யணும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நான் பார்க்கலாம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அநேக வாக்குத்தத்த வசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள்ளே ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. எந்த வார்த்தையும் ஒளிந்து போவதில்லை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிலும் ஒன்றும் ஒளிந்து போவதில்லை. ஆகவே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, வேதத்தில் உள்ள ஒவ்வொரு அற்புதங்களை வாசித்து தியானித்து அதை குறித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த அற்புதங்களை செய்வார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே சுகவீனத்தின் மத்தியிலே சென்றிருக்கலாம். வேதத்திலே பலவீனங்களை குறித்து, சுகவீனங்களை குறித்து, தெய்வீக சுகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நீங்கள் ஆராய்ந்து தியானித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். குடும்ப பிரச்சனைகள் மாறுவதற்கு என்ன வழி, சமாதானத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிற வழி என்ன என்பதை குறித்து நீங்கள் அதிகமாக தியானித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த யோசபாத் ராஜா அப்படித்தான் செய்கிறார். இந்த வசனம் வெறுமையா திரும்பக்கூடாதே, நீங்க சொன்னீங்களே அந்தபடியா செய்யணும்னு சொல்லி ஒரு உரிமையோடு கூட அவர் ஜெபிக்கிறார். ஆகவே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, வேதத்திலே அதிகமாக வாசித்து அவருடைய அற்புதங்களை, அவருடைய வாக்குத்தத்தங்களை தியானித்து அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்காக சொந்தமாக எடுத்துக்கொண்டு ஜெபியுங்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீர்களா? பிள்ளைகளை குறித்து தேவன் அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரட்சிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எடுத்து நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக உரிமை பாராட்டி கொண்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த வசனத்தின்படியாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஏனென்று சொன்னால் அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி வேதம் கேட்கிறது அல்லவா? ஆகவே தேவனை நீ சொல்லி இருக்கிறீங்க, உங்களுடைய வார்த்தை சொன்னபடியாக நீர் நிச்சயமாகவே எனக்கு இந்த அற்புதத்தை செய்யணும் என்று சொல்லி ஜெபிக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். அந்த வேதத்தின் வசனத்தோடு கூட ஒப்பிட்டு உங்களை அதில் இணைத்துக் கொண்டு ஜெபியுங்கள். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். மூன்றாவதாக இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள என்ன காரணம் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஒரு அருமையான காரியத்தை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த யோசபாத் ராஜா செய்கிற ஜெபத்தை பாருங்க. பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், இந்த ஏராளமான கூட்டமாக வந்திருக்கிறாங்க, இவங்க முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. அதுதான் அவர் சொல்லுகிற காரியம். தன்னுடைய சுய பலத்தின் மேல் சாராமல் கர்த்தரையே சார்ந்து கொண்டு அவர் ஜெபித்தார். ஹல்லேலூயா! எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. அநேக சமயங்களிலே நமக்கு ஒரு பிரச்சனை சொல்லி வரும் பொழுது நாம் முதலாவதாக யாரை தேடுகிறோம்? மற்ற மனிதர்களை தேடுகிறோம், அல்லது அதிகாரிகளை தேடுகிறோம், அல்லது மருத்துவர்களை தேடுகிறோம், அல்லது ஆலோசகர்களை தேடுகிறோம். அவர்கள் எல்லாம் நமக்கு தேவைதான். அவர் மூலமாக கர்த்தர் சில வேலைகளிலே அற்புதம் செய்ய வசதி வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முதலாவதாக நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். முதலாவதாக நாம் கர்த்தரையே விசுவாசிக்க வேண்டும். முதலாவதாக நாம் மிகுந்த தாழ்மையோடு தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். கர்த்தாவே, எங்களால்
எங்களாலே முடியாது, இது எங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லி நான் கர்த்தரில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த யோசபாத் ராஜா சொல்லல, என்னுடைய சேனையில் எல்லாரும் பெரியவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் யோசிக்கல. இந்த யோசபாத் ராஜா நான் எத்தனையோ யுத்தங்களை போயிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை குறித்து அவர் பெரிதாக யோசிக்கவில்லை. ஆனால் அவர் கர்த்தரையே நோக்கி பார்த்தார். தேவனே, நீரே எங்களுக்கு வழி, நீரே எங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து பேசினபடியினாலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு அநேகருடைய வாக்களை சொல்லுகிறார்கள், ஏதாவது பிரச்சனை வந்தால் போதும், எனக்கு தெரிந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார், அவர் எனக்கு செய்து விடுவார் என்று சொல்லி அரசியல்வாதிகளையோ அதிகாரிகளையோ நம்புகிறார்கள். சில சமயங்களிலே பள்ளியிலே சென்று பேச வேண்டும், பள்ளியில் அதிகாரத்தில் பேச போகிறேன், அந்த அதிகாரிகளுக்கு செய்வார் என்று சொல்லி மனிதரை நோக்கி பார்க்கிறார்கள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆகவே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களை கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து தாழ்மைப்படுத்தி ஜெபியுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி சொல்லுகிறது. நாம் கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவு அதிகமாய் தாழ்மைப்படுகிறோமோ அவ்வளவு அதிகமாக தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆகவே இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக அவர் ஜெபித்தார், இரண்டாவதாக அவர் வசனங்களை எடுத்துக்கொண்டு வசனங்களை சொல்லி ஜெபித்தார், மூன்றாவதாக தன்னை தாழ்மைப்படுத்தி ஜெபித்தார் என்று சொல்லி அதிகமாக நாம் வாசிக்கலாம். நான்காவதாக இன்னொரு அற்புதமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த யோசபாத் ராஜா ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் அப்படியாக இந்த காரியங்களை செய்தபடினாலே தான் அவருக்கு வெற்றி கிடைத்தது. நான்காவதாக என்ன நடந்தது? 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சபை நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரன் ஆகிய ஏயேலின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் எகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாக வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு விரோதமாக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். அதுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இங்கே ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனுக்கு கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வசனத்தை குறித்து வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனம் எப்படி வந்தது? கர்த்தருடைய ஆவியானவருக்கு யோசபாத்தும் ஜனங்களும் இடம் கொடுத்ததினாலே ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம், ஒருவேளை அதிகமாக ஜெபிக்கலாம், ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆவியானவரை நீங்கள் தேடும் பொழுது, ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது மாத்திரமே நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்லி. உங்களுக்கு போராட்டம் காணப்படுகிறதா? அந்த போராட்டத்தில் நீங்கள் ஜெயத்தை எடுக்க முடியாது, உங்களுடைய சுய பலம் முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் கடந்து வந்து பெரிதான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்து ஒரு பெரிய வெற்றியை நிச்சயமாகவே அவர் தருவார். ஆகவே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாளிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கார் என்று சொல்லுகிறது. ஆகவே அவர் வாக்கு மாறாத அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜெபியுங்கள். என்னுடைய வாழ்க்கையில ஆவியோட அபிஷேகம் தேவை என்று சொல்லி கேளுங்கள். ஒருவேளை இதுவரைக்கும் இந்த ஆவியானோட அற்புதத்தை அபிஷேகத்தை குறித்து நீங்கள் அறியாதிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தகப்பனை எனக்கும் இந்த ஆவியானோட அபிஷேகம் தேவை என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே நிச்சயமாகவே ஆகும். ஆகவே எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஜெபியுங்கள், உங்களை தாழ்த்துங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே கூட அழுது ஜெபியுங்கள், கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு ஜெபியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானவரே என் மேல் வாருமப்பா, பலத்தினாலே முடியாது, பராக்கிரமத்தினாலே முடியாது, உடைய ஆவியானவர் எனக்கு தேவை, எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஆகவே ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜெபத்தோடு கூட ஆவியானவரை தேடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை நிச்சயமாகவே அவர் நீங்கள் பார்க்கும்படியாக உதவி செய்வார். நான் ஒரு சம்பவத்தை குறித்து நான் வாசித்தேன். ஒரு பெரிய கூட்டமாக எல்லாரும் கூடி வந்தார்கள். அநேகர் கூடி வந்த பொழுது அவர்களுக்கு முன்பாக 23வது சங்கீதத்தை அருமையாக பாடலாக பாடும்படியாக ஒரு பெரிய பாடகர் எழுந்து வந்தார். மிகவும் நேர்த்தியாக அவர் பாடினார், வல்லமையாக அவர் பாடினார். அவர் பாடின பாடலை கேட்டவுடன் எல்லாரும் ரசித்து மெய்மறந்து கைத்தட்டினார்கள். மிகவும் அழகாக அதிசயமாக அவர் அதிகமாக பாடி முடித்தார். அதை பாடி முடித்த பின்பு ஒரு ஏழை மகன், ஒரு சிறுவன் எழும்பி வந்தான். நான் அவர் பாடின பாடலை நான் ஒரு வசனமாக சொல்லுகிறேன் என்று சொல்லி அவன் கேட்டுக்கொண்டான்.
அதை சொல்லும்படியாக அவர் செய்த பொழுது அந்த சிறுவன் நின்று 23வது சங்கீதத்தை மனப்பாடமாக அவர் சொல்ல ஆரம்பித்தான். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி அவன் வசனங்களை சொல்ல 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 எல்லாருடைய இருதயம் வசைக்கப்பட்டது. எல்லாரும் அழ ஆரம்பித்தார்கள். அழுது தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அந்த கூட்டம் முடிந்தவுடனே அந்த பிரபலமான பாடகருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த சிறுவனை பார்த்து கேட்டார், நான் எவ்வளோ நேர்த்தியாய் பாடினேன், எவ்வளோ அதிகமாக திறமையோடு பாடினேன், அதிக இசைக்கருவிகளோடு பாடினேன், ஆனால் என்னால் யாரையும் சேர்க்க முடியலை. ஆனால் நீ ஏதோ அந்த கண்ணை மூடிக்கொண்டு நீ சொன்ன அந்த வசனங்கள் எல்லாரும் விதத்தையும் அசைத்து விட்டதே, அது எப்படி என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த சிறுவன் இப்படி சொன்னான், ஐயா, உங்களுக்கு அந்த 23வது வசனத்தை சங்கீதத்தை உங்களுக்கு நன்றாக தெரியும், ஆனால் எனக்கு அந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த மேய்ப்பனை எனக்கு நன்றாக தெரியும், அந்த இயேசுவை எனக்கு தெரியும், அவர் எனக்கு சொந்த மேய்ப்பராக இருக்கிறார், ஆகவே தான் என்னால் இப்படி பாட முடிகிறது என்று சொல்லி அவர் சொன்னானா. எனக்கு மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை அறிந்திருக்கிறீர்களாம். இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இருப்பீர்கள் சொன்னால் இன்றைக்கு இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுங்கள். எத்தனையோ நீங்கள் ஜெபிக்கலாம், ஆனால் இயேசு இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல் உங்களாலே ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. நாம் இப்பொழுது ஜெபிக்கும் பொழுதே கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில வாருங்கள் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுதே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். எனக்கு மிகவும் பிரியமான சகோதரனே, சகோதரியே, கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்கள். இதுவரைக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளல, என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக இல்லை, நான் இப்பொழுது நான் ஒப்புக் கொடுக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் கூட யோசபாத்தை போல வெற்றி எனக்கு தேவை, நான் ஜெபிக்க முன்பாக எனக்கு அந்த இயேசுவை எனக்கு தெரியணும் என்று சொல்லி நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபத்தில் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்க. ஜெபத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து அதை உங்களுடைய ஜெபமாக ஏற்றுக்கொண்டு ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இப்பொழுது அவரோடு பேசுங்க. கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்களை ரட்சித்து வழி நடத்துவார். கர்த்தாவே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். யோசபாத்துக்கு வெற்றியை கொடுத்த அதே தேவன் இன்றைக்கு கூட ஜீவனோடு இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாவங்கள் மாறும்படியாக கர்த்தர் ரட்சிப்பை அனுப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். தகப்பனே, நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு அருமையான வாலிப சகோதரனையும் சகோதரியும், அருமையான தாய்மாரையும் தகப்பன்மாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிற ராஜா. தகப்பனே, அவருடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவுகிறாக ராஜா. தகப்பனே, இந்த உன்னதமான ரட்சிப்பை பெற்றவர்களாக தகப்பனை முழுமையாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவத்தை அவர்களுக்கு தருவீராக. தங்களை தாழ்த்தி தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு ஜெபிக்கிற ஜெப அனுபவத்தை அவர்களுக்கு தருவீராக. வேத வசனங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தாவே ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்கிற ஜெப அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இது முதற்கொண்டு தகப்பனே ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஆவிக்குரிய ஒரு மாற்றம் உண்டாவதாக. குடும்பங்களிலே தகப்பனே அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. தேவைகளை சந்திப்பீராக ராஜா. இப்பொழுது கர்த்தாவே ஜெபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு போராட்டங்கள் நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எதிர்க்கிறேன். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று சொல்லுகிறதே, அந்த வார்த்தையின்படியாக இப்பொழுது ஆவியானவர் தகப்பனே உம்முடைய ஜனங்களுக்காக கொடி ஏற்றுவீராக. எல்லா விரோதிகள் வல்லமைகளும் அழிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பிசாசின் தந்திரங்கள் விலகுவதாக ராஜா. கட்டுகள் விலகுவதாக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இப்பொழுது கர்த்தாவே மந்திரவாதங்கள் செய்வினைகளின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன். இந்த கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. தகப்பனே, இப்பொழுது வயிற்று வலியினால் கட்டப்படுகிற மக்களை கர்த்தாவே தொட்டு விடுதலை செய்வீராக ராஜா. செய்வினையினாலே தகப்பனே வயிற்றில் இருக்கிற வலிகள் இப்பொழுதே மாறுவதாக. வல்லமையுள்ள கர்த்தருடைய கரம் இப்பொழுது நீட்டப்பட்டதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. குடும்பங்களிலே வல்லமை காணப்படுவதாக. தாய் தகப்பன்மாரை ஆசீர்வதிப்பீராக ராஜா. கர்த்தர் இப்படி செய்ய தயவுக்காக உங்களுக்கு நன்றி. விசேஷமாக தகப்பனே, குடும்ப பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிற குடும்பங்களை நான் இப்பொழுது சொல்லி ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. தகவன்மார்களையும் பிள்ளைகளை கத்த இணைப்பீராக. அப்பா, தகப்பனுடைய இருதயத்தை கர்த்தாவே பிள்ளைகளுக்கு நேராக கத்த திருப்புவீராக. பிள்ளைகளுடைய இருதயத்தை கத்தருக்கு நேராகவும் பெற்றோருக்கு நேராகவும் திருப்புவீராக ராஜா. கர்த்தர் இப்படி செய்கிற தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, ஆவியானோட அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிற மக்களை இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, வல்லமை வரங்களை அவர்களுக்கு தருவீராக. ஆவியானோர் நடத்தப்படுகிற வாழ்க்கையை தகப்பனை கற்றுக் கொடுத்து ஜெபிக்கிற வல்லமையை கத்தப்படி தருவீராகப்பா. கர்த்தர் செய்ய தயவுக்காக உமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமையை எடுத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஜெபித்து உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாகவே கேட்டார். அவர் உங்களை ஆசீர்வதித்து இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்து விட்டார். இது முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை உங்களை தொடர்ந்து தாங்குவதாக. ஆமென்.